கிராட்டிடியூட் ஸ்டோன் பற்றி பார்ப்போமா. இப்போ நான் எடுத்தது இட்ஸ் லைக் அ ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல், நாட் எக்ஸாக்ட்லி த ஸ்டோன். ஸோ இது வந்து நீங்கள் எடுத்து இது வந்து சிட்ரன் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்காக காமிக்கிறேன். நான் ரியல் ஸ்டோன் வந்துட்டு கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ்வலி யூஸ் ரியல் ஸ்டோன். இப்போ நீங்கள் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கையில் இப்படி வச்சுட்டு நம்மளோட கையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ரேண்டமாக ஒரு 3 திங்ஸுக்கு நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும். என்னோடய ஆரோ வாட்டர் வந்துட்டு நல்ல பியூராக, நல்ல தித்திப்பாக, நல்ல டேஸ்ட்டோடு வருது. அந்த ஃபில்ட்ரு வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது, அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என் முன்னாடி இப்போ ஆரோ வாட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதுக்கு தேங்க் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு என்னென்னலாம் நம்ம வந்து சுற்றி இருக்குன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். எங்கிட்ட எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எங்கள் வீட்டில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி நல்ல ஃப்ளோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். இல்லை அப்படியா, இப்போ நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்க் இருக்குது, சேர் இருக்குது, நான் ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்து கால் நீட்டி உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நினச்சி தேங்க் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் நினச்சி தேங்க் பண்ணலாம். பட் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப்பில் இப்போ உடனே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை வந்துட்டு உடனே நினச்சி தேங்க் பண்ணணுன்னாலும் தேங்க் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிராட்டிடியூட் ஸ்டோன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இந்த சிட்ரன் கிறிஸ்டல் வந்துட்டு இட் இஸ் யூஸ் ஃபார் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. வெல்த்தை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கிராட்டிடியூட்காக யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களோட பெட்டு நியர்பையில் வந்து வச்சுக்கலாம், மற்ற பில்லுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற டெஸ்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம கண்ணு முன்னாடி அது தெரியும். கண்ணு முன்னாடி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதுன்னு என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்று தான் பண்ணுவோம். அதை வந்து எடுத்து மெனக்கிட்டு உட்காந்து பண்ணுவோம் ஒரு விஷயத்த. அதை வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹேபிட்டாக வைக்க நான் அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணுவோம். இது எங்கேயோ நான் ஒரு இடத்துல போய் வச்சுட்டேன், எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் நான் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த நினப்பு இருக்காது நமக்கு, எப்பப்பா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களோட டெஸ்கில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை பார்க்குறப்ப எடுத்து கையில் வச்சு இது மாதிரி நீங்கள் தேங்க் பண்ணலாம். இப்படி தேங்க் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதுக்கான என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சரி, இவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து நடக்குது அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இது வந்து சீக்ரெட் மூவிலையும் சீக்ரெட் புக்லேயும் இந்த கிராட்டிடியூட் ஸ்டோன் பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட பவர் வந்துட்டு என்னென்னா, ஒருத்தவங்களோட உடல்நிலையில் இருக்கிற டிசீஸை முதற்கொண்டு அது வந்து கரைச்சிருது, இதில் அது வந்து சரி பண்ணிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட் ஸ்டோன் நான் ரொம்ப வருஷமாக 2016 நான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2016 யூஸ் பண்ணிகிட்ருக்கனால நான் வந்துட்டு ஒரு 2-3 கல் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரே ஒரு கல் மட்டும் எப்பவுமே கூட இருக்கிறது இந்த சிட்ரன். ஏன்னா இது வந்து சின்னதாக இருக்குன்றதுனால நான் பத்திரமா வச்சுட்டே இருந்தேன். ப்ளஸ் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கியிருந்தேன், அதனால் நான் இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். இதே வந்து கீழே கடந்து எடுத்த ஸ்டோனை வந்துட்டு நான் அவ்வளோ பத்திரப்படுத்தி வைக்கல, எங்கே விற்கிறேன் அப்படின்றதே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை எப்போவுமே கையிலே வச்சுருப்பேன். எப்போல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இதை எடுத்து கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அவ்வளோ பவர் இருக்குது இதில். இப்போ வந்து அதை நீங்கள் பண்ண நீங்கள் அந்த கையில் வைக்க உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு மாற்றம் வந்துட்டு உங்களுக்கு நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட கையில் வைக்கிறப்பே ஒரு பவர் நீங்கள் உணர்வீங்க. இது வந்து என்னடா அவங்க பவர்லாம் உணர்றேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் பண்ண தான் எந்த ஒரு விஷயமுமே தெரியும். நானும் வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது. அதை வைக்கிறப்போ ஒரு எனர்ஜி அது வந்துட்டு ஃபார்ம் ஆகிறத நான் பார்த்தேன். ஒரு பவர் வந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். அதுலேருந்தே வந்துட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம தேங்க் பண்ணுறதுனால நமக்கு நிறைய விஷயம் இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அது கிராட்டிடியூட் ஸ்டோன் ரியலி ஒர்க்ஸ்.
நிறையா பேர் உடல்நிலையை சரிப்படுத்தியிருக்கு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.